வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 18/1/2026 விஸ்வாவசு ஆண்டு தை மாதம் 4ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். மகர லக்கணம். இருப்பு இன்று 4 நாழிகை 42 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:35க்கு. கரணன் 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று அதிகாலை 1:19 வரை சதுர்த்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று காலை 11:35 வரை பூராடம், பின்பு உத்திராடம். நாமயோகம் இன்று இரவு 10:38 வரை அர்சனம், பின்பு வஜ்ரம். கரணம் இன்று அதிகாலை 1:19 வரை சகுனி, பின்பு பிற்பகல் 1:55 வரை சதுஸ்பாதம், பின்பு நாகவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 11:35 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று காலை 11:35 வரை ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லேயும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டு இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்த்துருங்க. புதிய பொருட்கள், ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஸ்ரீ செல்லத்தம்மன் காலை சிம்மாசனத்திலும் இரவு பட்டாபிஷேகம், புஷ்ப சப்பரத்தில் பவனி வரும் காட்சி. திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம். இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களை வழிபட உங்களுக்கு சுபிக்ஷங்கள் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று தை அமாவாசை இருக்குங்க. அப்போ நம்ம தை அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக ஒரு சிறப்பானதுங்க. தை மாதத்தில் மிக மிக ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுவதும் இந்த தை அமாவாசை தாங்க. அப்போ நம்மளுடைய வான்மண்டலத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பார்த்தீங்கன்னா ஜோதிட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மகரத்தில் உச்சம் பெறும் மாதம் தான் இந்த தை மாதம்ங்க. அதனால தாங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிக மிகவும் ஒரு சிறப்பு பெற்றதுங்க. அமாவாசை நாட்கள் முன்னோர்களுக்கான ஒரு நாளாக கருதப்படுதுங்க. அப்போ முன்னோர்களை வழிபட்டு நம் நன்றியை செலுத்த உகந்த நாட்கள் என கருதப்படும் இந்த 3 முக்கிய நாட்களில் மகாலய அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசை, இது தை அமாவாசையும் ஒன்றாகுங்க. அப்போ தை அமாவாசை அன்று பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா ஸ்ரீ மகாவிஷ்ணு, சிவபெருமான் மற்றும் பித்திருக்களுடைய அருளாசிகளுடன் எண்ணற்ற நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அந்த நாளில் தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் எப்படி என்பது, தர்ப்பணம் கொடுக்கும்போது செய்யக்கூடாதவை என்ன என்பதை பற்றி நம்ம முதல்ல தெரிந்து கொள்ளுங்க. அதன் பிறகு நீங்கள் தர்ப்பணம் கொடுங்க. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எவ்வாறு கொடுப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் சக்தி நிறைந்தவர்களுங்க. அவர்களை வழிபட்டால் நிச்சயம் புண்ணியமும் செல்வமும் உங்களுக்கு நிச்சயம் வந்து கிடைக்கக்கூடுங்க. அப்போ பித்ருதோஷங்கள் நீங்கவும் அவர்களுடைய ஆசி பெற்று சிறப்பாக வாழவும் நம்மளுடைய வீட்டு வாசல்ல காத்திருக்கக்கூடிய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கவும் வேண்டுமுங்க. அப்போ அமாவாசை தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு பின்பு அமாவாசை திதி முடிவதற்குள்ள நம்ம தர்ப்பணம் கொடுக்க வேண்டுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா காலை 10 மணிக்குள்ள தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக ஒரு சிறப்புங்க. ஆனாலும் ராகு காலம், யமகண்டம் ஆகிய நேரங்களில் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாதுங்க. தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களுடைய கோத்திரம், குல தெய்வம், 3 தலைமுறைகளுடைய பெயர்களை கூற வேண்டுங்க. அப்போ இந்த தவறை நீங்கள் எப்பொழுதுமே செய்து விடாதீர்கள்ங்க.
முன்னோர்கள் வழிபாட்டிற்கு உகந்த அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை முற்றிலும் தவிர்த்துருங்க. தர்ப்பணம் கொடுக்கும்போது கிழக்கு முகமாக பார்த்தபடி தான் கொடுக்க வேண்டுங்க. மேலும் தர்ப்பணம் கொடுக்கும்போது கருப்பு எல்லை மற்றவர்களிடம் இருந்து கடனாக வாங்கக்கூடாதுங்க. அதே போல் கரையில் இருந்து கொண்டு நீரிலும் தர்ப்பணம் செய்யக்கூடாது. நீரில் இருப்பவர்கள் நீரிலும், கரையில் இருப்பவர்கள் கரையிலும் தான் தர்ப்பணம் கொடுக்க வேண்டுங்க. அப்போ காகத்துக்கு நம்ம ஏன் இந்த அமாவாசை என்று முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுதுங்க. சனீஸ்வர பகவானுடைய வாகனமான காகம் பார்த்தீங்கன்னா யமனுடைய தூதுவனாகவும் இருக்கு என்று கூறப்படுதுங்க. அப்போ காகத்துக்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழக்கூடிய நமது முன்னோர்கள் அமைதி அடைந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள்ங்க. அப்போ நம்ம இந்த துளசி மாலை நம்ம ஏன் உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோர்களுக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது மகாவிஷ்ணு தாங்க. அப்போ அவருக்கு துளசி மாலை சாற்றி நீங்கள் வழிபடுவது மிக மிக விசேஷம்ங்க. அதனால் இந்த தை அமாவாசை நன்று பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய படத்திற்கு துளசி மாலையோ அல்லது துளசி இலையோ சமர்ப்பிக்க வேண்டுங்க. இது மகாவிஷ்ணுவை மகிழ்விக்கும் விதமாகவும் இருக்குங்க. அதனால் பித்திருக்களுக்கு விஷ்ணுனுடைய ஆசியும் கிடைக்கும். நமக்கு விஷ்ணு மற்றும் முன்னோர்களுடைய ஆசி மற்றும் கிடைத்தால் மட்டும் போதுங்க. உங்களுடைய குடும்பங்களும் சரி, உங்களுடைய வளங்களும் சரி எல்லாம் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்புடன் விளங்கக்கூடுங்க. அப்போ நம்ம முன்னோர்களுடைய ஆசி இருந்தாலே போதும், கடவுளோட ஆசி வந்துடும், குருவுடைய ஆசி வந்துருங்க. அப்போ முன்னோர்கள் ஆசி மிக மிக முக்கியங்க. அதே போல் குலதெய்வ வழிபாடு இன்றைய நாள் மிக மிக முக்கியம். அருகில் உள்ள குலதெய்வம் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வாங்க. உங்களுடைய குலம் செழிக்க நீங்கள் நிச்சயம் குலதெய்வம் கோயிலும் தை அமாவாசை என்று முன்னோர்களுடைய ஆசியும் உங்களுக்கு கிடைக்க ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. இந்த நாட்களை நீங்கள் எப்பொழுதுமே தவற விட்டுறாதீங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடி கொடி மரம் நடுவதற்கு மிக சிறந்த நாள், அபிஷேகம் செய்வதற்கு மிக ஏற்ற நாள், கடன்களை அடைப்பதற்கு மிக சிறந்த நாள், நிலவழி பயணங்கள் மேற்கொள்ள மிக உகந்த நாள். திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்கண நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ லக்கணம் இருப்பு இன்று 11:54 மணி முதல் 1:38 மணி வரை, ரிஷப லக்கணம் 1:39 மணி முதல் 3:41 மணி வரை, மிதுன லக்கணம் 3:42 மணி முதல் 5:52 மணி வரை, கடக லக்கணம் 5:53 மணி முதல் 8 மணி வரை, சிம்ம லக்கணம் 8:1 மணி முதல் 10:02 மணி வரை, கன்னி லக்கணம் 10:03 மணி முதல் 12:03 மணி வரை, துலாம் லக்கணம் 12:04 மணி முதல் 2:08 மணி வரை, விருச்சக லக்கணம் 2:09 மணி முதல் 4:19 மணி வரை, தனுசு லக்கணம் 4:20 மணி முதல் 6:27 மணி வரை, மகர லக்கணம் 6:28 மணி முதல் 8:25 மணி வரை, கும்ப லக்கணம் 8:26 மணி முதல் 10:08 மணி வரை, மீன லக்கணம் 10:09 மணி முதல் 11:49 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வேண்டும் நினைச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளுக்கான சுபஹோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க. அப்போ சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகளில் நீங்கள் சுபகாரியங்கள் செய்யுங்க. இந்த 4 ஹோரைகளும் உங்களுக்கு மிக மிக ஒரு அற்புதமான செயல்பாடுகளை செய்யக்கூடிய, நன்மைகளை தரக்கூடிய ஒரு ஹோரைங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த சூரியன், செவ்வாய், சனி கிரகத்துக்குண்டான நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க. அந்த விஷயங்களை நீங்கள் மேற்கொண்டீங்கனாலும் உண்டான செயல்பாடுகளை செய்தாலும் சரி, அதற்குண்டான பலன்களும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கக்கூடுங்க. அப்போ இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 6 மணி முதல் 7 மணி வரை சூரிய ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை உங்களுக்கு சுக்கிர ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை புதன் ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை உங்களுக்கு சந்திர ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை உங்களுக்கு சனி ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை குரு ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை செவ்வாய் ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சூரிய ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை சுக்கிர ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை புதன் ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சந்திர ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை உங்களுக்கு சனி ஹோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை குரு ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை செவ்வாய் ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சூரிய ஹோரை,
9 மணி முதல் 10 மணி வரை சுக்கிர ஹொரை, 10 மணி முதல் 11 மணி வரை புதன் ஹொரை, 11 மணி முதல் 12 மணி வரை சந்திர ஹொரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை சனி ஹொரை, 1 மணி முதல் 2 மணி வரை குரு ஹொரை, 2 மணி முதல் 3 மணி வரை செவ்வாய் ஹொரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சூரிய ஹொரை, 4 மணி முதல் 5 மணி வரை சுக்கிர ஹொரை, 5 மணி முதல் 6 மணி வரை புதன் ஹொரை. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சூரிய ஹொரை உங்களுக்கு மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சூரிய ஹொரை பார்த்தீங்கன்னா சூரியனை ராஜகிரகம் என்று அழைப்பார்களுங்க. அரசு மற்றும் அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சூரிய பகவான் தாங்க. சூரிய ஹோரையில் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள், வழக்கு தொடர்பான விஷயங்கள் இதெல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்கள் எல்லாம் கிடைக்கக்கூடுங்க. மேல் அதிகாரிகளை நீங்கள் சந்தித்து பேசணுனாலும் சரி, அரசு சார்ந்த முயற்சிகள் பண்ணணுனாலும் சரி, சமூகத்தில் மிக உயர்ந்த இடத்துல இருப்பவர்களை போய் நீங்கள் பார்க்கணும். அந்த பார்வை உங்களுக்கு செய்யக்கூடிய செயல்களில் நல்ல உங்களுக்கு நன்மைகள் உண்டாகணும், உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா மேலதிகாரிகளை சந்திக்கும் போது சூரிய ஹோரையில் செல்லுங்க. அதே போல் இந்த சூரிய ஹோரையில் உயில் சாசனம் எழுதலாம். இந்த சூரிய ஹோரையில் புதிதாக எந்த அலுவல்களையோ உடன்பாடுகளையோ செய்வது அவ்வளவு நல்லதல்லைங்க. சுபகாரியங்களை நீங்கள் இந்த ஹோரையில் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமைனாலே சூரிய பகவானை வழிபடுவதற்கு ஒரு மிக மிக ஒரு ஏற்ற நாளாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ இந்த நாளில் நீங்கள் சிகப்பு நிற ஆடைகளை அணிந்து கொண்டு சூரியனை வழிபட்டுவாங்க. சூரியனுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று அரசு மற்றும் அரசியல் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு உச்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆளுனா அது இந்த சூரிய பகவான் தாங்க. அப்போ சூரியனுடைய அனுக்கிரகம் இருந்தால் அரசியல் செல்வாக்கு, அரசு செல்வாக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமையில் கடகம், சிம்மம், விருட்சகம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் அந்த முயற்சிக்குண்டான பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அதே போல் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமையில் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமற்ற ஒரு நாளாக இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது மிக மிக நல்லதுங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் புதன், செவ்வாய், சூரியன், சுக்கிரன், சந்திரன், கும்பத்தில் சனி, ராகு. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போம்ங்க. மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் குரு வக்ரத்தில் பயணம் செய்கிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் உங்களுக்கு 10ஆம் பாவத்தில் சுக்கிரன், புதன், செவ்வாய், சூரியன், சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. லாபஸ்தானத்தில் ராகு, சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்தில் சில தடைகளை எல்லாம் சந்திச்சா கூட உங்களுடைய செயல்களில் நீங்கள் இன்றைய நாள் வெற்றிகள் காணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கு. அப்போ எந்த ஒரு விஷயத்திலையுமே உங்களுடைய தைரியமும் விடாமுயற்சியும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. இப்போ உங்களுடைய முடிவுகளில் நீங்கள் தெளிவாகவும் சிந்தனைகளில் உங்களுக்கு முயற்சிகளில் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அப்போ இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொள்வீங்க. எதுலையுமே தன்னம்பிக்கையோடும் செயல்படுவீங்க. பயனற்ற சிந்தனைகளை இன்றைய நாள் குறைத்து கொள்ளுங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வேலையாட்களிடம் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வேண்டுமுங்க. பணிபுரியக்கூடிய இடத்துல முன்கோபமின்றி நீங்கள் செயல்படுவது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. அப்போ சூழ்நிலைகளை அறிந்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அதே போல புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் எல்லாம் ஒரு சிலருக்கு உண்டாகக்கூடும். உறவினர்கள் வருகையால வீட்டில் கலகலப்பான ஒரு சூழல் எல்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடுங்க. அதே போல புதிய முயற்சிகளை பார்த்தீங்கன்னா நீங்க பிற்பகலுக்கு மேலே தொடங்குவது உங்களுக்கு இன்றைய நாள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல தாயுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வீங்க. வாழ்க்கை துணை உறவுகளில் உங்களுடைய முயற்சிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆதரவுகள் தருவாங்கங்க. இப்போ மாலையில நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மனதளவுல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல சக பணியாளர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா உதவி செய்யக்கூடிய வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கு. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கு. அப்போ அதே போல நீங்கள் எதிர்பார்த்தபடி இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் உண்டாகக்கூடுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகளை
எளிதாக செயலாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகள் மூலம் உங்களுடைய விருப்பங்களை அனைத்துமே நிறைவேற்றிக் கொள்வீங்க. அது இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தடாலடியான சில கோபங்களை மட்டும் நீங்கள் தவிர்த்தாலே போதும், அது இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. காதல் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய துணையுடன் நேர்மையான எண்ணங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வீங்க. இதனால உறவுகளில் மகிழ்ச்சிகள் நிலவக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மனநிலை கொண்ட ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. மகிழ்ச்சியான ஒரு சூழல் எல்லாமே உங்களுக்கு காணப்படுது. குழந்தைகள் விஷயங்கள்ல ஒரு சூழ்நிலைகள் படிப்பு விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதே போல ஏதாவது போட்டி தேர்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இன்றைய நாள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் மிக அற்புதமான ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பணப்புழக்கம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாக உயரக்கூடும். அதனால நிதி நிலைமை உங்களுக்கு மிக ஆரோக்கியமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. ஆரோக்கியமான சில விஷயங்கள்ல பார்த்தோம்னா இன்றைய நாள் தியானம் அல்லது பிரார்த்தனை, இதன் காரணமாக உங்களுக்கு ஆரோக்கியமும் உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அப்போ ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுகள் வழியில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் எல்லாமே அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பயணங்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகக்கூடும். வியாபாரம் நிமித்தமான ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரித்து காணப்படுங்க. உங்களுடைய சமூகம் சார்ந்த நிகழ்வுகளால் ஒரு புதிய முன்னேற்றங்கள் எல்லாமே பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய உத்தியோகத்தில் சில நுட்பங்களை அறிந்து கொண்டு செயல்படுவீங்க. உங்களுடைய முயற்சிகளில் ஒரு சிலருக்கு மாறுபட்ட அனுபவங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் குரு சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன் குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோம்ங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் குரு வக்கரத்திலையும், 4ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் 9ஆம் பாவத்தில் புதன் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய பலன்கள் கிடைக்க சற்று தாமதங்கள்லாம் ஏற்படுங்க. நற்பலன்கள் கிடைக்கவும் கொஞ்சம் உங்களுக்கு சற்று குறைவுன்னே சொல்லலாமுங்க. உங்களுக்கு நற்பலன்கள் சற்று குறைந்து தாங்க காணப்படுது. அப்போ இன்றைய நாள்களை நீங்கள் சவாலாக கையாள ஒரு சில அணுகுமுறையான ஒரு தேவைப்படுதுங்க. அப்போ தன்னம்பிக்கையெல்லாம் நீங்கள் குறைந்து காணப்படும். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்க. இன்றைய நாள் கொஞ்சம் உங்களுடைய ஆற்றல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு உண்டான பாதையை வழிவகுக்கும் பொழுது, திட்டமிடுதலின் போது உங்களுடைய வேலைகளில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள்லாம் காணப்படும். தொடர் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தருங்க. அப்போது இன்றைய நாள் முன்கோபங்களை எல்லாத்தையும் நீங்கள் செயல்படுத்துவது இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ நல்லதல்லங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நிதானத்துடன் செயல்பட வேண்டும். எதிர்பாராத சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. முக்கிய செயல்களில் கொஞ்சம் ஆர்வத்துடன் செயல்படுவது நல்லது. கசப்பான சில நிகழ்வுகள் மனதில் சில மாற்றங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். அரசு தொடர்பான பணிகளில் இருந்தீங்கன்னா சிறந்த கவனத்துடன் செயல்படுவது மிக நல்லதுங்க. சில முக்கிய பணிகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா முடிக்க கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள்லாம் உண்டாகக்கூடும்.
இருப்பினும் பார்த்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியில் முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ புதுமையான ஒரு சூழ்நிலைகளால் உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் உண்டாகலாம். மனதில் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது சில குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்கக்கூட ஒரு சூழ்நிலைகள் உண்டாகுங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு காலதாமதமெல்லாம் ஏற்படும். உறவினர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதனால் சில பாதிப்புகள் எதுவும் ஏற்படாதுங்க. இப்போ பிள்ளைகள் வழியில் வீண் செலவுகள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. மகாவிஷ்ணுவை வழிபட உங்களுக்கு சிரமங்கள்லாம் நிச்சயம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு கடினமான பணிகள்லாம் காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ அதனால் சில நேரம்லாம் செலவாகும். உங்களுடைய கவலைகள் அதிகமாக உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. பணியிடத்தில் கொஞ்சம் சவாலான ஒரு சூழ்நிலைகளும் தென்படுது. சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லை. இன்றைய நாள் தொழில் உங்களுக்கு அவ்வளோ ஒரு வளர்ச்சிகள்லாம் காணப்படும். ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு எப்பொழுதும் நீங்கள் தினசரி வேலைகளை நீங்கள் எப்பொழுதுமே செஞ்சுக்கிட்டே வாங்க. அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இன்றைய நாள் காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா ஒரு இணக்கமான உறவுகள்லாம் இருக்குமா அப்படின்னா நிச்சயம் இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். ஒருவரை ஒருவர் மனம் திறந்து நீங்கள் பேசுவதன் மூலம் தான் இன்றைய நாளை கொஞ்சம் இனிமையாக வைத்துக் கொள்ளலாம். அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுது. அப்போ இந்த மகிழ்ச்சியை பெருக்கக்கூடிய வகையில் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து கொள்ளுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணவரவு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இல்லைங்க. அப்போ அந்த பணவரவுக்கு உண்டான ஒரு அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இல்லாதால பணப்பற்றாக்குறைகள்லாம் காணப்படலாம். இது உங்களுக்கு மனதளவில் சில கவலைகள் அளிக்கும் விதத்தில் தாங்க இருக்குது. அப்போ நிதி நிலைமையும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லை. கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்க. ஆரோக்கியமான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய உங்கள் கூட பிறந்தவங்க இவங்களுடைய ஆரோக்கியத்திற்காக சில பணமெல்லாம் செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ உங்களுடைய உடன் பிறந்தவர்களோட ஆரோக்கியத்திற்கு நீங்கள் பணம் செய்வதால் உங்களுக்கு சில மன வருத்தங்கள்லாம் உண்டாகுங்க. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு வகையில் ஒரு நன்மையும் இருக்குது. ஒரு பண பற்றாக்குறையோட ஒரு மனநிலையில் கவலையில் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போ ஆரோக்கியத்தில் அவங்கள கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதில் நினைத்த பணிகளை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உத்தியோகம் நிமித்தமான சில பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உறவினர்கள் வழியில் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய எதிர்காலம் தொடர்பான சில முதலீடுகள் எல்லாமே இன்றைய நாள் மேம்படக்கூடும். புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதுவிதமான உணவுகளில் நல்ல ஒரு ஆர்வங்கள் உண்டாகக்கூடுங்க. பார்வை தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே முற்றிலும் உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் உங்களுக்கு அஷ்டமத்தில் புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய், சந்திரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் ராகு, சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு ஒரு சாதகமான ஒரு நாளாக இருக்க போகுது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன ஆறுதல்கள், மன ஆற்றல் எல்லாத்தையுமே அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்குங்க. அப்போ உங்களுக்கு வளர்ச்சிகள் எல்லாத்தையுமே அதிகப்படுத்தி கொடுக்கும். இன்றைய நாளை நீங்கள் சிறந்ததாக கொஞ்சம் ஆக்கணும் அப்படின்னா புதிய வழிகளை எல்லாத்தையுமே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உணர்ச்சி வசப்படுவதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லது. இன்று உங்களோட நேர்மைக்கு உண்டான மதிப்பு, மரியாதை எல்லாமே கிடைக்கக்கூடுங்க. நீங்கள் செய்கின்ற செயலில் வெற்றிகள் காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக, அற்புதமான ஒரு நாளாகவும் இருக்க போகுது. உங்களுடைய திறமைகளால் அனைத்து காரியங்களுமே விரைவில் நீங்கள் செய்து முடிப்பீங்க. ஆன்மீகம் சார்ந்த ஏதாவது பணிகளில் இருந்தீங்கன்னா இன்றைய நாள் மனதுடன் தெளிவுடன் இருப்பீங்க. ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்கள்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இருக்கு. உடல்நலம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு விலகி சில நன்மைகளும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு அதிகம் உள்ளதுங்க. ஆனால் கொஞ்சம் தேவையான பணம் கையில் இருப்பதால் பார்த்தீங்கன்னா எதையும் சமாளித்து விடுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. வெளியூர்ல இருந்து வந்த எதிர்பார்த்த செய்திகளும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. பிள்ளைகளால மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு சூப்பர் நல்ல நாளாகவே இருக்குதுங்க. புதிய முயற்சிகளை எல்லாத்தையும் நீங்க பிற்பகலுக்கு மேல நீங்க தொடங்க வேண்டியது நல்லது. அம்பிகையை நீங்க தியானித்து வழிபட உங்களுக்கு காரியங்கள் எல்லாமே சாதகமாக முடியக்கூடுங்க. வேலை தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய அன்றாட பணிகளை மேற்கொள்ளும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய நாள் அதிக பணிகள் மேற்கொள்ள வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் திட்டமிடுதலுடன் செயல்பட வேண்டியது மிக நல்லது. தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாம் காணப்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் இருவருக்கும், கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒரு அகந்தையான ஒரு போக்கு காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ இதெல்லாம் உங்களிட துணையிடம் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துவதை தவிர்த்துருங்க. அதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுங்க. உங்களுடைய அணுகுமுறைகளை, உங்களுடைய பழக்க வழக்கங்களை எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. இதன் மூலம் தான் உங்களுக்கு உறவுகள், அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு கூடுதல்கள் செலவுகள்லாம் காணப்படுங்க. அப்போ பண பற்றாக்குறையெல்லாம் நிச்சயமாக நீங்கள் இந்த பண பற்றாக்குறையெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் உங்களுக்கு மனதளவில் சில வருத்தமான மனநிலையெல்லாம் காணப்படும். இதெல்லாம் கொஞ்சம் சமாளிக்கணும் அப்படின்னா செலவினங்களை நீங்கள் கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஆற்றல்கள் பார்த்தீங்கன்னா மிகுந்து காணப்படுவதால் உங்களுடைய சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறு சிறு முதுகு வலி இதன் மூலமாக உங்களுக்கு அவதிப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ சிறந்த ஆரோக்கியத்திற்கு நீங்கள் உடற்பயிற்சி, யோகா, தியானம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படக்கூடுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நண்பர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் காணப்படுது. சமூகம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு மதிப்பு, மரியாதைகள் எல்லாமே உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வீடு வாகனங்களை சீர் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டாகுது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பெரியோர்களுடைய சந்திப்பால் உங்களுக்கு மனதளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உங்களுக்கு எல்லாமே இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் அலுவலகத்தில் சில நெளிவு சுழிவுகளை எல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு ஆதாயங்களும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க. உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க.
உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் களத்திரஸ்தானத்தில் புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய், சந்திரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் ராகு, சனி பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய செயல்களை கவனமாக கையாள வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ எந்த செயல்கள் நீங்கள் செய்தாலும் பார்த்தீங்கன்னா 1ற்கு 2 முறை நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ மனதில் புதுவிதமான சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ விவசாயம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு கிடைக்க போகுது. தவறிய சில வாய்ப்புகள் ஏதாவது இருந்தாலும் சரி, பொருட்கள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு விலகக்கூடுங்க. மனை சார்ந்த ஏதாவது கடன் பிரச்சனைகள், கடன் உதவிகள் ஏதாவது நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் அது இந்த நாள்கள் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடுங்க. அப்போ வியாபார அபிவிருத்திக்கான சூழல்கள் எல்லாமே ஒரு சிலருக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான நாள்னே சொல்லலாமுங்க. புதிய முயற்சிகளை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஏன்னா பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுது. வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் கூட அந்த விஷயங்கள்ல, உணவு விஷயத்துல கவனமாக இருங்க. வெளியிடங்கள்ல உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. அப்ப தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடும். இன்றைய நாள் அலுவலகத்துல பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு பணிச்சுமை அதிகரித்தா கூட உற்சாகமாக நீங்க செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப வியாபாரத்துல பிற்பகலுக்கு மேல பார்த்தீங்கன்னா பணியாளர்களால சில பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அதனால சக வியாபாரிகளிடம் கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அதனால வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய பணிகளில் அதிகமாக நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால கொஞ்சம் சிறிது பதட்டமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நிலவக்கூடும். கொஞ்சம் கவனமுடன் இருங்க. வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்குமா அப்படின்னா அதுவும் சற்று இன்றைய நாள் கொஞ்சம் குறைந்ததாக காணப்படும். அதே போல காதல், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் சில கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்க. ஒற்றுமையை நீங்க வலுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப விட்டு கொடுத்து செல்லுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையுடன் நிதானத்துடனும் செயல்படுவது மிக நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆன்மீக பயணங்களுக்காக நீங்க பணத்தை எல்லாம் செலவு செய்வீங்க. அப்போ பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால பணத்தை நீங்க கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப நிதி நிலைமையும் உங்களுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பாக இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய தாயினுடைய உடல் நலத்திற்காக நீங்க செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுவதால உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு மனதளவுல கவலைகள் எல்லாமே உருவாக்கி கொடுக்குங்க. அதனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. வெளியிடங்கள்ல உணவு உட்கொள்வதை முற்றிலும் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் படிப்பில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்களும் உண்டாகக்கூடும். உங்களுடன் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஆதரவாகவும் செயல்படுவாங்கங்க. அதே போல் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். மனதில் ஒரு புதுவிதமான இலக்குகள் எல்லாமே உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்குங்க. உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அப்போ வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படுமுங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய குறைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க.
சிம்ம ராசி சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் புதன் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், அதே போல் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்களை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்னே சொல்லலாமுங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் வாய்ப்புக்காக காத்திருக்க வேண்டாம். இன்றைய நாள் வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையாக காணப்படுது. அதே போல் அந்த வாய்ப்பு உங்களுக்கு சாதகமாக ஆக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஒன்று இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நீண்ட நாள் உறவினர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மனதளவில் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியை காணக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை இன்றைய நாள் புரிந்து கொண்டு எந்த ஒரு காரியத்திலையும் செயல்படுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. வணிகம் தொடர்பான சார்ந்த சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் ஏதாவது ஒரு கடன் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் ஓரளவுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கல்வியில் ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அதே போல் கால்நடை தொடர்பான பணிகளில் நல்ல ஒரு ஆர்வங்களும் உங்களுக்கு லாபங்களும் வரவுகளும் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைய போகுதுங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு காரியத்திலையுமே சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டால் கூட தேவையான இடத்துல உங்களுக்கு பணம் இருப்பதால் எளிதாக எதையுமே சமாளித்து விடக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் காணப்படுங்க. குடும்பத்தில் உள்ளவர்களை பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அவங்கள கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் நீங்கள் அணுக வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல்கள் உண்டாகக்கூடும். அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் இருக்குதுங்க. அப்போ தொழிலில் நல்ல லாபங்களும் உண்டாகக்கூடுது. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அம்பிகை வழிபட உங்களுக்கு அதிக நன்மைகளை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் உங்களுடைய செயல்திறன்களை இன்றைய நாள் வெளிப்படுத்துவீங்க. அந்த உங்களுடைய திறமைகள் உங்களுடைய மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்திறன்கள் காணப்படும். உங்களுக்கு ஏதாவது ஒரு மேலிடத்திலிருந்து ஒரு அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ நீங்கள் இன்றைய நாள் எந்த ஒரு காரியத்தையுமே எளிதாக ஆற்றக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதே போல் யதார்த்தத்துடனும் இன்றைய நாள் காணப்படுவீங்க. தொழிலில் நல்ல லாபங்களும் உங்களுக்கு விற்பனையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய அளவுக்கு நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடனான அன்பாக நடந்து கொள்வீங்க. அப்போ நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படுங்க. குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. அதே போல் அவங்களுடைய கல்வி மேல்நிலை படிப்புக்கு உண்டான சில விஷயங்கள் எல்லாமே முயற்சிகள் எல்லாம் சாதகமாக முடியக்கூடும். போட்டி தேர்வுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதிலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு நிதி நிலைமை சுதந்திரமான ஒரு நிதி நிலைமை இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு வளமான ஒரு நாளாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் காணப்படுது. எதுலேயுமே இன்றைய நாள் பண தேவைகள் உங்களுக்கு பூர்த்தி ஆகுங்க. எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஆரோக்கியம் ஒரு சிலருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுன்னே சொல்லலாமுங்க. அப்போது இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. ஆரோக்கியத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே நீங்கள் மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அரசால் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஈடேறக்கூடும். மனதளவில் உங்களுக்கு புதிய தெளிவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. எதிர்பாலின மக்களால் நல்ல ஒரு ஆதாயங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. வியாபாரத்தில் சில ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சில புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. அதே போல் நீங்கள் தொடங்கக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையுமே இன்றைய நாள் ஆதாயங்கள் உங்களுக்கு நிறைந்த ஒரு நாளாக அமையக்கூடுங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க.
அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய், சந்திரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் ராகு, சனி பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. விரயஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுதுங்க. ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுவது இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் ஒரு ஆறுதலையும் வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. எந்த ஒரு சவால்களையுமே பார்த்தீங்கன்னா எதிர்கொண்டு வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதற்குண்டான சாதகமான ஒரு உதவிகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் இன்றைய நாள் வெற்றிகள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். சுபகாரிய முயற்சிகளில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. நெருக்கமானவர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அனுகூலமான பலன்கள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்பட காண்பீங்க. எதிர்பாராத சில உதவிகளாலும் ஒரு சிலருக்கு சில நல்ல ஒரு மாற்றங்களும் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. அப்போ நண்பர்கள் வழியே பார்த்தீங்கன்னா நல்ல செய்திகள் எல்லாமே வந்து சேரும். உறவினர்கள் வழியில் நல்ல ஒரு ஒத்துழைப்புகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களில் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடும். நிதி நிலைமையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாகவும் அமைய போகுதுங்க. தெய்வ அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுதுங்க. மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இன்றைய நாள் காணப்படுது. உறவினர்களுடைய வருகையால் பார்த்தீங்கன்னா வீட்டில் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்பட போகுதுங்க. அப்போ நீங்கள் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஏற்பட்டால் கூட சுப செலவாக இருக்குங்க. விரைய செலவாக இருக்காமல் சுப செலவாக இருக்கும். அதனால் உங்களுக்கு மனதளவில் அது உங்களுக்கு ஆறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா தாய்மாமன் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது. அதே போல் இன்றைய நாள் உங்களுடைய தாயினுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வீங்க. அலுவலகத்தில் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகளை காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படும். வியாபாரத்தில் உங்களுக்கு இன்றைய நாள் பற்று வரவு உங்களுக்கு சுமாரத்தாங்க காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளில் இன்று வெற்றிகரமான ஒரு பலன்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. உங்களுடைய அணுகுமுறை உங்களுடைய நடத்தை இதெல்லாம் யதார்த்தத்துடனும் கவனமுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுங்க. பணிச்சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கக்கூடுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய வேலைகளில் உங்களுடைய தன்மைகளில் எந்த ஒரு மாற்றம் இருக்காது. மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு காணப்படுது. தொழிலில் நல்ல ஒரு வரவுகள் இருந்தால் கூட உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சில சிறு சிறு கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் அன்பான உணர்வுகளை எல்லாம் மகிழ்ச்சியான வார்த்தைகளால் இன்றைய நாள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்வதனால நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்கள் இருவருக்கும் ஏற்பட காண்பீங்க. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. எதையுமே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுங்க. அதனால் கணவன் மனைவிக்குடைய விட்டு கொடுத்தீங்கனாலே குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு காணப்படும். குழந்தைகள் விஷயங்களில் கல்வி விஷயங்களில் அவங்களுக்கு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அவங்களுடைய வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்குங்க. எந்த ஒரு போட்டி தேர்வாக இருந்தாலும் சரி அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அவர்களுடைய முயற்சிகள் இன்றைய நாள் வெற்றிகரமாக செயல்படக்கூடிய நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் சேமிப்பு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாகவும் எளிதாகவும் இருக்குங்க. அப்போ எதிர்பாராத வகையிலேயும் உங்களுக்கு பணங்கள் கிடைப்பதற்குண்டான ஒரு சாத்திய கூறுகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால் நிதி நிலைமை உங்களுக்கு மிக மிக ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. நிதி நிலைமை உங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய தைரியம், மன உறுதி, தன்னம்பிக்கை இதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்துடனும் தைரியத்துடனும் காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இள நீல நிறம்,
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சிறுதூர பயணங்களால் நல்ல ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. விருப்பமான சில உணவுகளை உண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வங்கள் உண்டாகக்கூடும். உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. காரிய தடைகள் எல்லாமே வெற்றிகள் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பத்திரிகை துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் எல்லாமே அமையக்கூடுங்க. புதுவிதமான அணிகலன்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய், சந்திரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் ராகு, சனி பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் உங்களுக்கு குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு மிக உகந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ நீங்கள் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு வழிகள் வகுக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் மன உறுதிப்பாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியுடன் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ மாமன் வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடும். நீங்கள் எதிர்பாராத சில பயணங்களில் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவங்களும் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அரசு தொடர்பான பணிகளில் உங்களுக்கு தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உணவு சார்ந்த துறைகளில் உங்களுக்கு முன்னேற்றங்களும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பணிபுரியக்கூடிய இடத்துல எதிர்பாராத சில மாற்றங்களும் உங்களுக்கு நேரிடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இறை சார்ந்த ஏதாவது சிந்தனைகள் இருந்துச்சுன்னா அந்த சிந்தனைகளில் உங்களுக்கு மேம்படக்கூடும். அதே போல் ரகசியமான சில ஆய்வுகள் உங்களுடைய மனதை பார்த்தீங்கன்னா தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான ஒரு நாளுன்னு சொல்லலாமுங்க. அப்போ புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். எதிர்பாராத பணவரவுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் உங்களிடம் அதிகமாகவே காணப்படுதுங்க. சகோதரர் வகையில் நீங்கள் எதிர்பாராத செலவுகளும் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடுங்க. தாய் வழி உறவினர்களால் சில அனுகூலம் உண்டாகக்கூடும். அதே போல் பிற்பகலுக்கு மேலே மற்றவர்களுடன் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அலுவலகங்களில் வழக்கமான ஒரு சூழ்நிலைகளே உங்களுக்கு காணப்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடுங்க. மாலை வேளையில் உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று கடினமான பணிகளை கூட நீங்கள் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தைரியம் ஆற்றலால் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. அலுவலகம் சம்பந்தமான பயணங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நற்பலன்களும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுங்க. தொழில் வளர்ச்சி உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்பட போகுது. இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா உண்மையான மற்றும் நேர்மையான ஒரு அணுகுமுறையெல்லாம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். உண்மையும் விசுவாசமும் உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்லா ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் மிக அற்புதமாக இருக்குதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறந்து காணப்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக அமைய போகுதுங்க உங்களுக்கு. அதே போல் குடும்பத்தில் குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. அவர்களுக்கு சில சிறு சின்ன உபாதைகள்லாம் வரக்கூடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. இருமல், சளி போன்ற உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் அவர்களை கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க.
நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சீராக இருக்கக்கூடுங்க. அப்போ உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாக உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. பங்கு வர்த்தகங்களில் நீங்கள் ஈடுபடுவதாக இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு லாபத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குங்க. அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ புத்துணர்ச்சி காரணமாக இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய மனதளவு பார்த்தீங்கன்னா திடமாகவும் ஆரோக்கியத்துடனும் காணப்படக்கூடிய மிக ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த உடற்பயிற்சிகளாக இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதனால் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் அற்புதமாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளநீல நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில வரவுகள் உங்களுக்கு இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் நண்பர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு மதிப்புகள் எல்லாமே உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் அரசு பணிகளில் நல்ல ஒரு அனுகூலங்கள் எல்லாமே ஏற்படக்கூடும். நெருக்கடியான சில பிரச்சனைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. வியாபாரத்தில் ஒரு மாறுபட்ட அணுகுமுறைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு பிறக்கக்கூடுங்க. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை இதெல்லாமே உயரக்கூடும். நினைத்த பணிகளை இன்றைய நாள் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய், சந்திரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் ராகு, சனி பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 10ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ உங்களுக்கு இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அன்பு நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அப்போ கடின உழைப்பு, அதனுடைய மன உறுதி, இதன் மூலமாக இன்றைய நாள் செயலாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அப்போ நீங்கள் எந்த செயல்கள் செய்தாலும் சரி அது இன்றைய நாள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போது. இதனாலே உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போதுங்க. அதே போல் இன்றைய நாள் நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் செலவுகளால் ஒரு கையிருப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு குறைய காண்பீங்க. குடும்பம் தொடர்பான சில முக்கிய முடிவுகள் எதுலையுமே இன்றைய நாளுக்கு வந்துட்டு எதையுமே எடுக்க வேண்டாமுங்க. நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விதத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு அமைய போகுதுங்க. அப்போ உணவு வகைகளில் கொஞ்சம் அலர்ச்சிகள் எல்லாம் ஏற்படக்கூடும். அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது நல்லது. உறவினர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய, அதனால் கொஞ்சம் எதுலையுமே பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. புதிய விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வியாபார அபிவிருத்திக்கான உதவிகள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில சாதகமான முடிவுகளும் அமைப்புகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் இன்றைய நாள் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படும். அதே போல் உங்களுக்கு கடன் தொடர்பான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் உங்களுக்கு உத்தியோக பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகளும் நீங்கி இன்றைய நாள் மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. சமூக பணிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு கீர்த்தி, புகழ், அந்தஸ்து இது எல்லாமே உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க.
வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதனால எந்த ஒரு பணிகள்லையுமே நீங்கள் விரைந்து பணியாற்றக்கூடிய ஒரு செயலாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ உங்களுக்கு தொழிலாக இருந்தாலும் இன்றைய நாள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலைகளில் சில சுணக்கங்கள் இருந்தால் கூட அதெல்லாம் எளிதாக கடந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுதுங்க. அதே போல் உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் இருந்தால் கூட ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் சிறு சிறு தடைகள் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் கவனம் எடுத்து நீங்கள் இருப்பது மிக நல்லது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வுகள், பராமரிப்பு, அன்பு இது எல்லாமே அதிகரித்து காணப்படுங்க. உங்களுடைய உறவில் நல்ல ஒரு நன்மதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் உங்களுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படும். உங்களுடைய கணவன்கிட்ட மனைவியோட மதிப்பு அதிகரிக்கும். அதே போல் மனைவியிட்ட கணவனுடைய மதிப்பு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நட்பான உறவு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குதுங்க. அதே போல் உங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அம்சம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தில் நடைபெறக்கூடும். அதே போல் உங்களுடைய குழந்தைகளில் நல்ல ஒரு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும், அதே போல் மேற்படிப்புக்கு நீங்கள் செய்யக்கூடிய சில முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பணப்புழக்கம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ திருப்திகரமாக இருக்கக்கூடிய இந்த பணப்புழக்கத்தால் நீங்கள் தைரியத்தோடும் இருப்பீங்க, தன்னம்பிக்கையோடும் இருப்பீங்க. நீங்கள் அதிக சேமிப்பதற்கான சில வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுதுங்க. அதனால் இன்றைய நாள் நிதி நிலைமையில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு போதிய ஆற்றல், ஆரோக்கியம் இதெல்லாமே இருந்தால் கூட வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஆரோக்கியத்திற்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. வெளியிடங்களில் எப்பொழுதுமே நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் ஒரு திருப்தியான ஒரு சூழல் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைய போகுது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அனுகூலமான ஒரு முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஒரு மறைமுகமான எதிர்ப்புகளை இன்றைய நாள் எளிதாக முறியடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் திட்டமிட்டபடி உங்களுக்கு நடைபெறக்கூடுங்க. அதே போல் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் திட்டமிட்ட பணிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எண்ணிய விதத்தில் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உடன் பிறந்தவர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தைரியமாக சில முடிவுகளை எல்லாம் இன்றைய நாள் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடுங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய், சந்திரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் ராகு, சனி பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 9ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மனதில் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ இதனால் உங்களுடைய செயல்களை நீங்கள் திறமையாக ஆற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது.
பொருத்தமான செயல்களை செய்து உங்களுடைய நிலைமைகளை நீங்கள் மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ இனிமையான வார்த்தைகள் உங்களுக்கு நல்ல ஒரு நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பலனையும் அளிக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. பொன் பொருள் சேர்க்கைக்கு உண்டான ஒரு ஏற்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படுது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் கொஞ்சம் இன்றைய நாள் விதண்டாவாதங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அனுபவம் உள்ளவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ குழந்தைகளுடைய செயல்களில் ஒரு நல்ல மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும். இன்றைய நாள் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. மனதில் தைரியமும் உற்சாகமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே பார்த்தீங்கன்னா துணிச்சலாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இன்றைய நாள் இருக்குன்னே சொல்லலாமுங்க. புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடுங்க. தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணையால் இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். அவர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இன்றைய நாள் மிக ஒரு சிறப்பான ஒரு ஆதரவை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் தாய்மாமன் வழியில் ஒரு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடுங்க. சிலருக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உண்டுன்னே சொல்லலாமுங்க. அலுவலக பணியின் காரணமாக பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நேரிடும். வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதனுடன் லாபமும் உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் நீங்கள் வெற்றிகரமான சில பலன்களை எல்லாமே ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. உங்களுடைய கடின உழைப்பிற்கு பதவி உயர்வு அதே போல் சம்பள உயர்வு இது மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படுங்க. அந்த திறமைகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உயர்வுகளும் இன்றைய நாள் வாய்க்கக்கூடுங்க. அதனால் தொழில் விஷயங்களில் நல்ல ஒரு விற்பனை லாபமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. தொழிலில் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் உழைப்புகளை கொஞ்சம் போட வேண்டிய ஒரு நாட்களாகவும் இருக்குங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் கணவன் மனைவிக்கிடையே இன்றைய நாள் மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போ உங்கள் துணையுடன் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளக்கூடியதுனால உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா புரிந்துணர்வு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உங்கள் குடும்ப வளர்ச்சி பற்றிய ஆலோசனைகளை எல்லாம் நடத்துவீங்க. குடும்பத்தை எப்படியெல்லாம் முன்னேற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதில் இருவருமே பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து முன்னேற்றக்கூடிய ஒரு வழிவகையையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகள் விஷயங்களில் நல்ல ஒரு கல்விக்கு முன்னேற்றத்திற்கு உண்டான வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாளுங்க. குழந்தைகள் கொஞ்சம் சின்ன சின்ன விளையாட்டு பிரியத்தில் சில விஷயங்கள் பண்ணால் கூட நீங்கள் பக்குவமாக எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ குழந்தைகளை கொஞ்சம் பக்குவத்துடன் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் இன்றைய நாள் முயற்சி பண்ண வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. லாபம் தரக்கூடிய முதலீட்டுக்கான சில திட்டங்களை எல்லாம் நீங்கள் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாமுங்க. எளிதாக இன்றைய நாள் பயன்படுத்தி கொண்டீங்கன்னா உங்களுக்கு நிதி நிலைமை மிக சிறப்பாக வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படுங்க. பிற்காலத்திற்கு இப்பவுமே நீங்கள் அடித்தளம் போடலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு தைரியமான ஒரு அணுகுமுறையின் காரணமாகவே மிக சிறந்த ஆரோக்கியத்துடனும் இன்றைய நாள் இருப்பீங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. வியாபாரம் தொடர்பான ரகசியங்களை இன்றைய நாள் புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுவீங்க. புதிய நண்பர்களுடைய அறிமுகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடும். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உணவு விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. பேச்சுக்களில் அனுபவ அறிவு எல்லாமே வெளிப்படக்கூடும். அரசு சார்ந்த விஷயங்களில் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் சந்தை நிலவரங்களை அறிந்து முதலீடு செய்வது மிக நல்லதுங்க. நண்பர்கள் மூலம் நல்ல ஒரு வருமானம் கூட வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் செவ்வாய் குரு சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே
உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய், சந்திரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் ராகு, சனி பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் காணக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய மனதில் சமநிலையான ஒரு உணர்வுகள் எல்லாமே காணப்படும். எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களிடம் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் என்று நல்ல பலன்களை எல்லாமே ஏற்படுத்தி தருங்க. அப்போ இன்றைய நாள் நீங்கள் எதையுமே நீங்கள் பொருட்படுத்த வேண்டாமுங்க. ஏதாவது உங்களுக்கு செய்யணும்னு தோணுச்சுன்னா அது இன்றைய நாள் செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும். அதே போல் உங்களுடைய தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. தைரியம், ஆற்றல் இதெல்லாமே உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் மேலோங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தனவரவுகள் மூலம் உங்களுக்கு சேமிப்புகள் எல்லாமே மேம்படக்கூடும். சமூக பணிகளில் இருந்தீங்கன்னா புதிய அறிமுகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. வழக்கு பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் தென்படுதுங்க. உத்தியோக பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் எல்லா விதத்திலையுமே தெளிவான ஒரு முடிவுகள் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதுலேயுமே நீங்கள் உற்சாகமான செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்பார்த்த பணம் எல்லாமே உங்களுக்கு கைக்கு சேரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ உறவினர்களிடம் பேசும் பொழுது கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளுங்க. தந்தையிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். மாலை வேளையில் ஒரு நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி தருமுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துடன் கோயிலுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையுதுங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் அதிகமாக இருக்குங்க. அலுவலகத்தில் சக பணியாளர்கள் உங்களுக்கு அதிக இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வியாபாரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விற்பனை லாபமும் கொஞ்சம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னு தாங்க சொல்லலாம். அதே போல் வேலை, தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்க. புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். பணியிடத்தில் நீங்கள் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள், நிகழ்ச்சிகள் இதெல்லாமே உங்களுக்கு நடக்க காண்பீங்க. அதே போல் பணிகளில் உங்களுடைய திறமைகளை வெளிக்காமித்து உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறும் வகையில் இருக்குங்க. சின்ன சின்ன சில விஷயங்களில் சில சங்கடங்கள் ஏற்பட்டால் கூட மனதளவில் உங்களுக்கு நீங்கள் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்துடன் இன்றைய நாள் செயல்படுவீங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல லாபமும் உங்களுக்கு விற்பனையும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் தொழில் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு உங்களுடைய துணையுடன் நட்பாக நடந்து கொள்வீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிறைந்த காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்வீங்க. இன்றைய நாள் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு எதை விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும். காதல் தம்பதியர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தாங்க இருக்குது. காதலில் நீங்கள் இன்றைய நாள் உங்களுடைய வாய்ப்புகள் அதாவது உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்க போதுன்னே சொல்லலாமுங்க. குழந்தைகள் விஷயங்களில் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட காண்பீங்க. அந்த கல்வி விஷயத்துக்காக சில சிறு சிறு செலவுகள் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால் குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. அதுவும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நிதி நிலைமை மிக அற்புதமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுது. அதனால் உங்களுடைய வளர்ச்சி இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சியான ஒரு நிறைவான ஒரு சந்தோஷத்தையும் உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களிடம் அதிக உறுதி, மன தைரியம், ஆற்றல் இதெல்லாமே உங்களுக்கு இருப்பதால் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம்,
உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் பார்த்தீங்கன்னா மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் தொழில் தொடர்பான முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் எல்லாமே மேம்படக்கூடும். அதே போல் எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் நல்ல ஒரு மாற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. நீண்ட நாட்களாக எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நாளும் கூடங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆராய்ச்சி சார்ந்த பணிகளில் ஒரு நல்ல நுணுக்கமான சில விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதே போல் நீங்கள் எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் உங்களுக்கு சில மாற்றங்களும் ஏற்படக்கூடுங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி, உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்பராசி, கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் கலத்திரஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய், சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் இன்றைய நாள் மிக சிறந்த முறையில் இருக்க வேண்டுங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகள் இருந்துச்சுன்னா நிச்சயம் அந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது. அரசு சார்ந்த ஏதாவது பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. வாழ்க்கை துணை வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாமே இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்போ வர்த்தக பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படும். வியாபார பணிகளில் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு புதிய நபர்களுடைய ஒத்துழைப்பால் உங்களுக்கு வியாபார நிமித்தமான சில யுக்திகளை எல்லாமே கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதளவில் தெளிவும் புத்துணர்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. வாகனங்கள் வாங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தொடர்பான சில முயற்சிகள் இருந்துச்சுன்னா நிச்சயம் உங்களுக்கு அதற்குண்டான முயற்சிகளுக்கு கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. ஒரு சில விஷயங்களில் திடீர் செலவுகள் எல்லாம் ஏற்படும். அப்போ தேவையான பணம் இருப்பதால் எளிதில் எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுங்க. காரியங்களில் நல்ல அனுகூலம் உண்டாகக்கூடும். பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயம் எல்லாமே வரக்கூடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் இன்றைய நாள் மிக கவனமாக இருக்க வேண்டுங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் அலுவலகத்தில் இருந்தீங்கன்னா சற்று இறுக்கமான ஒரு சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு காணப்பட்டால் கூட அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இன்றைய நாள் உங்களுக்கு எதிரில் உங்களுக்கு இருக்குங்க. அப்போ பொறுமையும் அவசியம் இன்றைய நாள் இருந்தால் கூட வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்களும் பணியாளர்களுடைய சிறு சிறு சங்கடங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. மிக ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய முயற்சிகள் இந்த இடத்துல நீங்கள் அதிகமாக போட்டீங்கன்னா நிச்சயம் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியை பொறுத்தவரை உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. அதற்கு சிறந்த வாய்ப்புகள் எல்லாமே தென்படுதுங்க. உங்களுடைய பணிகளை நீங்கள் தைரியத்துடனும் உறுதியுடனும் மன உறுதியுடனும் மேற்கொள்வீங்க. அதில் நல்ல ஒரு வெற்றியும் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் இன்றைய நாள் தொழிலில் அபரிவிதமான ஒரு வளர்ச்சியும் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்போ தொழிலில் நீங்கள் போட்ட முதல்ல நீங்கள் எடுக்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயம் எடுக்கலாமுங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் காணப்படுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உறவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்யோன்யம், பிணைப்பு இதெல்லாம் அதிகமாகவே காணப்படுதுன்னு சொல்லலாங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் சிறப்பாக காணப்படுது. ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கணவன் மனைவி கிடையாது கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா போதும்.
இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக காணப்படுங்க. அப்போ மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இன்றைய நாள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. அதே போல் வெளியிடங்களுக்கு சென்று நீங்கள் மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. மாலை வேளையில் நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு ஆதரவாகவும் அதே போல் துணைவியோடைய உதவி உங்களுக்கு மிக சிறப்பாகவும் காணப்படுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. அதே போல் குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் அவங்களுக்கு மிக சிறப்பான ஒரு கல்வி முறை இன்றைய நாள் தென்படுங்க. ஆர்வம் அதிகரிக்கக்கூடும். அவர்களுடைய விஷயங்களில் எண்ணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உயர்ந்த சிந்தனைகள்லாம் காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. பண விஷயத்தில் நீங்கள் பயனுள்ள முடிவுகளை எல்லாத்தையுமே நீங்கள் எடுக்கலாம், துணிந்து எடுக்கலாம். தைரியத்தோடு நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருந்தால் கூட ஒரு சில விஷயங்கள், அதாவது வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லது. மனதில் எண்ணக்கூடிய சில விஷயங்களில் உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதற்குண்டான ஏற்பாடுகளும் ஏற்படும். நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருந்தாலும் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமைகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இழுபறியான சில வரவுகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டுங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நண்பர்களினுடைய வட்டம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் விரிவடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அதே போல் பழைய பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் மாற்றங்கள் உண்டாகக்கூடும். உழைப்புக்கான மதிப்பு எல்லாமே உங்களுக்கு தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. முகத்தில் ஒரு நல்ல தெளிவுகள் ஏற்படக்கூடுங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 6ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய், சந்திரனுடைய பயணமும், அதே போல் விரயஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு, சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை அறிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள் காணக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. உங்களுடைய சிறிய திட்டம் கூட பெரிய அளவுக்கு வெற்றிக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் இன்றைய நாள் முற்றிலும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டாகுதுங்க. அதே போல் சில பணிகளை நீங்கள் செய்து முடிப்பீங்க எளிமையாக. வெளியூர் பயணங்கள் சார்ந்த சில சிந்தனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் அது சாதகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு ஆர்வங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. விலகி சென்றவர்கள், உங்களிடமிருந்து விலகி சென்றவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக இன்றைய நாள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. துணைவருடன், அதாவது கணவன் மனைவிக்குடைய சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. மனதளவில் புதிய தேடல்கள் எல்லாமே உங்களுக்கு உருவாகும். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் நிறைந்த ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ எதிர்பாராத பணவரவுக்கு இன்றைய நாள் வாய்ப்புகள் நிறையாக காணப்படுதுங்க. முயற்சிகள் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே சாதகமாகும். அதே போல் மற்றவர்களிடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்க வேண்டுங்க. நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளுங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடுங்க. கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. சகோதரர்களால் சில பிரச்சனை
பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடும். வெளியூர் பயணங்களை எல்லாம் இன்றைய நாள் முற்றிலும் தவிர்த்துருங்க. அலுவலக பணிகளில் கவனமாக இருக்கவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனையும் லாபமும் கொஞ்சம் உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்குன்னு சொல்லலாங்க. அப்போ பணியாளர்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். அதனால் பணியாளர்களிடம் மட்டும் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது மிக நல்லதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து ஆற்றக்கூடிய ஒரு செயல்திறனை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டுங்க. அப்போ உங்களிடம் இன்று ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்பட்டால் கூட ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய மன கஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. தொழில் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பதும் மிக நல்லதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் தரமான நேரங்களை எல்லாம் இன்றைய நாள் செலவழிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. உங்களுடைய இருவருடைய மனதும் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைக்கு ஆட்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுது. இதனால் உறவுகளில் நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்கள் இருவருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு கல்வி விஷயங்களில் மிக அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. எதில் எடுத்தாலும் அவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சுதந்திரமான ஒரு நிதி நிலைமை உங்களுக்கு ஏற்படுதுன்னே சொல்லலாமுங்க. அப்போ இன்றைய நாள் பயனுள்ள சேமிப்பு திட்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் நீங்கள் சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. அதனால் நிதி நிலைமையில் உங்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு குறைபாடும் இருக்காதுங்க. நிதி நிலைமை உங்களுக்கு பரிபூர்ணமான ஒரு வாய்ப்புலாம் இன்றைய நாள் நிறைய காணப்படுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. இப்போ ஆரோக்கிய பிரச்சனை இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியாகவும் மன நிறைவும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். அதனால் இன்றைய நாளை நீங்கள் திருப்திகரமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெண் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல கலகலப்பான ஒரு சூழல்கள் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் மதிப்பு மரியாதை, அதே போல் சொசைட்டிலையும் சரி மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இலக்கிய பணிகளில் நல்ல ஒரு ஆர்வங்கள் எல்லாமே உண்டாகக்கூடுங்க. கற்பனை துறைகளில் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நீண்ட கால வைப்பு நிதிகள் மூலம் உங்களுக்கு நல்ல ஆதாயங்களும் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தடைப்பட்ட வேலைகளை எல்லாம் எளிதாக செய்து முடிப்பீங்க. மனதளவில் உங்களுக்கு புத்துணர்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி, மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.